எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சமீபத்துல இந்தியாவிலிருந்து எந்த ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 25% வரி கட்டணம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பொருளாதாரத்து மேல ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டார் ட்ரம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் தாண்டி இப்போ ஆகஸ்ட் 6ஆம் தேதி நேற்று அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில ஒரு கூட்டத்தை நிகழ்த்துறாரு ட்ரம்ப். அதுல பத்திரிகையாளர் சந்திப்பும் வைக்கிறாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ற பட்சத்துல ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்ட நிலைமையில இப்போ இந்தியாவிலிருந்து எந்த ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 50% வரி கட்டணம் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன் இந்தியா அமெரிக்கா இவ்வளவு அளவுக்கு வஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கு. அதை சுருக்கமா தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவுக்கு ரஷ்யா மேல இருக்கிற அதிருப்தி காரணமாக ரஷ்யா கூட எந்த நாடுகள் நட்பு வச்சிருந்தாலும், எந்த நாடுகள் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பிரச்சனை நிகழ்றாரு இப்ப ட்ரம்ப். இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளை தாண்டி பாகிஸ்தான், சைனா, அது மட்டும் இல்லாம சவுத் கொரியா மாதிரி நாடுகளுக்குமே பிரச்சனை தான். ஆனா இதுல இந்தியாவும் சைனாவும் சில விஷயத்துக்கு உடன்படல. அதனால இந்தியா மேலையும் சைனா மேலையும் மிகப்பெரிய கோவத்துல ட்ரம்ப் இருக்காருன்னு சொல்லலாம். இதை தாண்டி பாகிஸ்தானா இருக்கட்டும், இல்ல சவுத் கொரியா இருக்கட்டும், ஐயா நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்கிறதுனாலயே அமெரிக்க அதிபருக்கு ரஷ்யா மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. பொருளாதார ரீதியா ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்காரு. இதனோட வெளிப்பாடு தான் ரஷ்யா கிட்ட எந்த நாடு வர்த்தகம் பண்ணாலும் அந்த நாட்டையும் சேர்த்து வஞ்சிக்கிறாரு நம்ம ட்ரம்ப். நம்ம எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். அமெரிக்கா மூச்சுக்கு முன்னொரு தடவை இந்தியாவை நம்மளுடைய நட்பு நாடுன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்கிற பட்சத்துல அமெரிக்கா கூட நம்ம உடன்பட்டோம்னா என்ன, நம்ம ஏன் குரூடாயில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும், அதை தவிர்த்தலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதுல நம்பர் 1 பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கிட்டத்தட்ட 40% இந்தியாவுக்கு தேவையான குரூடாயில இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூடாயினோட விலை மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்போ ரஷ்யால இருந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அமெரிக்கா கை காட்டுற மாதிரி மற்ற நாடுகள்ட்ட இருந்து நம்ம குரூடாயில் இறக்குமதி பண்ணா இது எங்க போய் பாதிக்கும்னா, என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற சாமானிய மனிதனை தான் பாதிக்கும். ஏன்னா குரூடாயில இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், அதிக விலை கொடுத்து வாங்குறப்போ அந்த பெட்ரோல் நிறுவனங்கள் அதிக அளவுக்கு நம்ம கிட்ட பெட்ரோலும் டீசல் விற்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ 101 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 125 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையா நமக்கு தான் சேரும். ஸோ இதை ஒரு மையமா வச்சுதான் இந்தியா அமெரிக்கானுடைய அந்த சொல்லுக்கு உடன்படல அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இவ்வளவும் இருக்கிற பட்சத்துல அமெரிக்கா ரஷ்யா கூட எந்த ஒரு வர்த்தகமும் வச்சுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு குள்ளநெறி வேலையை ட்ரம்ப் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட $3.4 பில்லியன் அளவுக்கு கடந்த வருடம் மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து சில முக்கியமான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் தெரியுமா? அமெரிக்காவினுடைய மின் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற யுரேனியம் அப்படிங்கிற தாது பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் அமெரிக்கா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு தேவையான கெமிக்கல் பொருட்களுமே ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விவசாயத்துக்கு தேவைப்படுற ஃபர்டிலைசர்ஸ் சொல்லுவாங்களா, உரம், இது கூட ரஷ்யா கிட்ட இருந்தது அமெரிக்கா இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு குள்ளநெறி ஆட்டம் ஆடுறாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது இல்லையா? இவ்வளவும் பண்ற அமெரிக்கா நமக்கு வஞ்சகம் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா சில 3 இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருந்து அதிக அளவுல ஆட்டோமொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு காரு, பைக்குக்கு தேவையான நட்டு, போல்ட், எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரிக் வயரிங், இதெல்லாம் அதிக அளவில் இந்தியாவில தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய தொழில் அடிவாங்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம அதிக அளவுல இங்க இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாதிரி மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், அதாவது மீன், கருவாடு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அதிக அளவுல நம்ம இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். 50% டாரிஃப் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸால கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கட்ட முடியாது. இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ற எல்லா பொருட்களுக்குமே 50% வரி கட்டணும் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் திடீர்னு ஒரு குள்ளநெறி வேலையை மறுபடியும் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, சில விஷயத்துல ரிட்டர்ன் வராரு. இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ற பொருட்கள்ல 2 பொருட்களுக்கு வரி விலக்கு நான் இப்போதைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அது என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கிற ஐபோன். இந்தியாவில ஆப்பிள் ஐபோன் அசம்பிளி செக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா, இங்க இருந்து அசம்பிள் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு போற, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ற ஐபோன்களுக்கு வரி விதிப்பு கொடுக்குறாரு. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் அப்படிங்கிறது அமெரிக்க நிறுவனம், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுல தெளிவா இருக்கிறாரு ட்ரம்ப். 2வது, இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ற பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மருத்துவ பொருட்கள். நல்லா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு குள்ளநெறி வேலை பாக்குறாரு ட்ரம்ப்னு. இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ற மருத்துவ பொருட்களுக்கும் வரி விலக்கு கொடுக்குறாங்களாமா. இது எப்படி இருக்கு? ஏன் அப்படின்னா, இந்தியாவில இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது மூலியமா அவங்களோட லாபத்தை சரி பார்த்துக்க முடியும்.
இப்படி சரிபார்க்கிற பட்சத்துல அமெரிக்காவுக்கு போதுமான அளவு மருத்துவ பொருட்கள் கிடைக்காது. இது அங்குள்ள மக்கள் வந்து வெகுவாக பாதிக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்தியாவுல மருத்துவத்துக்குன்னு இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிகம். இந்தியாவுல மருத்துவ பொருட்கள் அதிக அளவுல தயாரிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா மட்டும் இல்ல, ஐரோப்பா நாடுகள் நிறைய இந்திய மருந்து பொருட்களை நம்பி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதாவது நோய் வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்கள மக்களை காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்திய மருத்துவ பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம், எப்படி ட்ரம்ப் இதெல்லாம் வந்து முன் வச்சு பேசுறாரு அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரி குள்ளநரி ஆட்டத்தை பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சைனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நாளைக்கு எப்படி நீடிக்காது. கண்டிப்பா ட்ரம்ப்புடைய இந்த கொள்கைகள் வந்து இப்படி நீடிச்சது அப்படின்னா அமெரிக்கா தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக மாறிடும், எல்லா நாடும் அமெரிக்காவுக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா மாதிரி இருக்கிற சில நாடுகள், உதாரணத்துக்கு இந்தியாவா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், பொருளாதாரத்துல வந்து வளர்ந்துகிட்டே போறாங்க. எப்படி எங்க அவங்க வந்து பொருளாதாரத்துல வளர்ந்து நம்ம அடிவயத்துல கை வச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் ட்ரம்ப்புக்கு இருந்துட்டே இருக்கு. இதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரம் சைனாவுக்கும் இதே மாதிரி இந்தியாவுக்கு ஏற்பட்ட மாதிரி நிலை வரலாம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, சைனா சமீபத்துல என்னதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எதிர்த்து நின்னாலும் இந்தியா கூட வந்து கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி வராங்க. இந்தியாவுடைய இந்த உடன்பாடுகளுக்கு எல்லாம் வந்து இந்தியா ஒத்துக்கல அப்படிங்கறதுல வந்து சைனாக்கு வந்து ஒரு விதத்துல சந்தோஷம் தான். அதனால சைனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பக்கம் தான் நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பிரிக்ஸ் மாநாட்டுல வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக பங்கேற்று இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அடிவயத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரே காரணம் தான். அதையும் தாண்டி ரஷ்யாவை பொருளாதாரத்துல வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் இன்னைக்கு இந்தியா மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடுகளுடைய வளர்ச்சிக்கு தடையா ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.